ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 2017 செட் எக்ஸாமில் கேட்ட என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் கொஷின் தான். நம்ம இந்த சீரீஸில் ஏற்கனவே ஒரு என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ரிலேட்டடாக ஒரு கொஷின் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை தொடர்ந்து இது 2வது வீடியோ. 2017 கொஷின் பேப்பரை பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரிலேருந்து 4-5 கொஷின் கேட்டிருப்பாங்க. செட் எக்ஸாமுக்கும் சிஎஸ்ஆர் சிலபஸ் தான் இருக்கிறதுனால சிஎஸ்ஆரில் எப்படி என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரிக்கு வெயிட்டேஜ் உண்டோ அதே போலவே செட் எக்ஸாமில் என்விரான்மெண்டல் ரிலேட்டட் கொஷின்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோவில் என்ன கொஷின் பார்க்க போகிறோன்னா, யூட்ரோபிகேஷன் இஸ் ப்ராசஸ் விச் இன்வால்வ்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனில் டெப்ளீஷன் ஆஃப் ஓசோன் லேயர், increase in the concentration of ozone in water, decrease in the concentration of dissolved oxygen in water by algae, decrease in the level of SO2 in air. ஸோ ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஆன்சர் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி யூட்ரோபிகேஷன்னா என்ன, அது எதனால் ஏற்படுது, அதனோட விளைவு என்னங்கிறத பார்ப்போம். வாட்டர் சோர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம லேக் எடுத்துப்போம். லேக் எடுத்துட்டிங்கன்னா அதை ஒரு 4 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஆலிகோட்ரோபிக் லேக், மீசோட்ரோபிக் லேக், யூட்ரோபிக் லேக் அண்டு செனசென்ட். இல்லை ஆலிகோட்ரோபிக் லேக்குங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக எந்தவித ஆல்கல் க்ரோத்தும் இல்லாமல் அப் டு கிரவுண்ட் லெவல் வரைக்கும், மேலே டாப் சர்ஃபேஸ்லேருந்து கீழே கிரவுண்ட் லெவல் வரைக்கும் சன்லைட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக போச்சுன்னா அது போல் லேக் ஆலிகோட்ரோபிக் லேக்குங்க கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. மீசோட்ரோபிக்குங்கிறது பாதி லேயர், சர்ஃபேஸ் வாட்டர்லேருந்து ஒரு மிடில் லேயர் வரைக்கும் ஓரளவுக்கு சன்லைட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது. அங்கே டிசால்வ்ட் ஆக்சிஜனும் கொஞ்சம் ஓரளவுக்கு நீரில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு போதுமான அளவுக்கு இருந்ததுன்னா அது மீசோட்ரோபிக். யூட்ரோபிக் லேக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சர்ஃபேஸ் வரைக்கும் தான், டாப் சர்ஃபேஸ் வரைக்கும் தான் சன்லைட் இருக்குமே தவிர டிரான்ஸ்பரண்ட்டாக போக முடியும் தவிர கீழே பாட்டம் லேயருக்கு சன்லைட்டால் போக முடியாது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா டாப் சர்ஃபேஸில் பிளான்ட்டு, ஆல்கே, இந்த ஆகாய தாமரை அது போல் செடியெலாம் வளர்ந்ததுனால நமக்கு சன்லைட் ஈஸியாக உள்ள டிரான்ஸ்பரண்ட்டாக போகிறதில்ல அப் டு பாட்டம் வரைக்கும். அதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பாட்டம் லேயரில் உயிர் வாழக்கூடிய அந்த ஆர்கானிசம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபிஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சுவாசிக்கிறதுக்கு மேலே டாப் லேயர் தான் வந்தாகணும். ஸோ ஸ்லைட்டாக டெம்பரேச்சர் வேரியேஷன் ஏற்பட்டாலும் அந்த ஃபிஷ்ஷஸால் அதோட என்விரான்மெண்ட் கீழே பாட்டம் லேயரில் பார்த்தீங்கன்னா வாட்டரோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் 4 டிகிரி சென்டிகிரேட்டில் வாட்டரோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டென்சிட்டி அதிகமாக உள்ள அந்த வாட்டர் எல்லாமே கீழே பாட்டம் லேயரில் தான் இருக்கும். ஸோ அது கோல்டு வாட்டராக இருக்கும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அடுத்தடுத்த லேயரில் இருக்கக்கூடிய வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பாட்டம் லேயரில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் சுவாசிக்கணும்னா மேலே தான் ஆகணும். மேலே வரும்போது அதனால் நிலச்சி வாழ முடியாது அந்த லேக். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது இறந்து தான் போகும். ஸோ இது மாதிரியான லேக் யூட்ரோபிக் லேக். யூட்ரோபிக் லேக்கில் டிசால்வ்ட் ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த யூட்ரோபிக் லேக்கில் அந்த ஆல்கே மற்ற பிளான்ட்ஸ் எல்லாம் வளர்ந்துருக்கிறதெல்லாம் சர்ஃபேஸில் இருந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸே பண்ணாலும் அந்த ஃபோட்டோசிந்தசிஸ்லேருந்து வரக்கூடிய ஆக்சிஜனோட லெவல் பார்த்திங்கன்னா அது சுவாசிக்கிற வாட்டர்லேருந்து எடுத்து இன்டேக் பண்ணிக்கிற ஆக்சிஜனோட லெவலை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். ஸோ அப்போது நாளடைவில் வாட்டர் டிசால்வ் ஆகியிருக்க ஆக்சிஜனோட லெவல் குறைஞ்சிட்டே அங்கே இருக்கக்கூடிய ஆர்கனைசத்துக்கு அது போதுமானதாக இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற ஆர்கனைசம் இறந்து போய்டும் ஆக்சிஜன் பற்றாக்குறையால். இது யூட்ரோபிக் லேக். யூட்ரோபிக் லேக். 4th ஒன் பார்த்தீங்கன்னா செனசென்ட்டுங்கிறது. அது ஆல்மோஸ்ட் நமக்கு அந்த லேக் கம்ப்ளீட்டாக டை ஆகிடுச்சு, இறந்த கண்டிஷன் தான். சுத்தமாக ஆக்சிஜன் எதுவும் இருக்காது, மரமே முளைச்சிருக்கும். அது சரி, அது செனசென்ட் லேக். ஸோ இந்த கேட்டகரி விட்டுருங்க. ஸோ யூட்ரோபிகேஷனுக்கு எதனால் இது போல் யூட்ரோபிகேஷன் ஏற்படுது நம்மளோட லேக்லன்னு பார்த்தீங்கன்னா யூட்ரோபிகேஷனுங்கிறது அந்த பூமிங் ஆஃப் ஆல்கே
டியூ டு ரிச் நியூட்ரியன்ட். ஸோ செடி தாவரம் வளர்கிறதுக்கான நியூட்ரியன்ட் அதிகமாக இருக்கும்போது அந்த வாட்டரில் ஆட்டோமேட்டிக்காக அது செழித்து வளர ஆரம்பிச்சிடும். அதில் முக்கியமானது அந்த நியூட்ரியன்ட்ஸ்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனும் நைட்ரஜன் தான். ஸோ இந்த 2 நியூட்ரியன்ட் எங்கேருந்து வருது அந்த வாட்டர் பாடிக்கு என்ன பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் யூஸ்லேருந்து தான் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பயிர் பண்ணும்போது யூரியாவில் நைட்ரஜன் ரிச்சராக இருக்கும், நைட்ரஜன் ரிச் யூரியா. டைஅமோனியம் பாஸ்பேட்டில் நமக்கு பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் வயலில் நம்ம இதில் தெளிக்கும் போது பயிருக்கு பயிர் எடுத்துகிட்டு போக மீதி இருக்கிற எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் மழையில் அடிச்சிட்டோம், வெள்ளத்தில் அடிச்சிட்டோம், இது போல் வாட்டர் பாடிக்கு வந்துடுது. ஸோ அந்த வாட்டர் பாடியில் இதோட கண்டென்ட் அதிகமாகறதுனால இதை இன்டேக்காக எடுத்துகிட்டு நம்மளோட ஆல்கே வந்து நல்லா எக்ஸசிவாக வளர ஆரம்பிச்சிடும் அந்த லேக்கில், அந்த வாட்டர் பாடியில். ஸோ இப்படி தான் நமக்கு நியூட்ரியன்ஸு என்ஹான்ஸ் ஆகிடுது வாட்டர் பாடியில். ஸோ இந்த 2 இடத்துல அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்பரஸ் தான் பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் நியூட்ரியன்ட்னு வரும்போது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ். ஏன் இதை லிமிட்டிங் நியூட்ரியன்ட் சொல்கிறேன்னா, ஸோ ஆல்கே க்ரோத்துக்கு பாஸ்பரஸோட அளவு வந்து 0.015 ppm இருந்தாலே போதும் பாஸ்பரஸ். நைட்ரஜன் எடுத்திங்கன்னா 0.3 ppm. ஸோ அப்போ நைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது பாஸ்பரஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மடங்கு கம்மியாக இருக்குது லெவலில். 5 மடங்கு கம்மியாகவே இருந்தாலுமே அதால் அதிகப்படியாக ஆல்கல் குரோத்தை உண்டு பண்ண முடியும், ஆல்கே குரோத்தை. ஸோ அதனால் தான் இது நம்ம லிமிட்டிங் நியூட்ரியன்ட் சொல்கிறோம். ஸோ கொஷின் யூட்ரோபிகேஷனுக்கு எது முக்கியமான ஃபேக்டர்னு கேட்டாங்கன்னா பாஸ்பரஸ் தான், செகண்டரியாக தான் நைட்ரஜன். சரி, ஓகே. யூட்ரோபிகேஷனும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறேன். யூட்ரோபிகேஷனாக ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னன்னு பாருங்கள். ஸோ அந்த ஆல்கல் குரோத் அதிகமாக இருக்கிறதுனால அது அந்த வாட்டர் பாலில் டிசால்வ் இருக்கிற ஆக்சிஜனை எல்லாத்தையும் அது இன்டேக் பண்ணிக்கும். ஸோ அதனால் அல்டிமேட்டாக அங்கே இருக்கக்கூடிய ஆர்கனிசம் எல்லாம் இறந்து போயிடும். டிஓங்கிறது டிசால்வ் ஆக்சிஜன். ஒரு நல்ல தண்ணியில், ஒரு குடிக்க தண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிங்கிங் வாட்டரில் டிஓ வந்து 6 to 7 ppmக்கு இருக்கணும். இதுதான் ஸ்டாண்டர்ட். 3க்கு கீழே இருக்குது ஏன்னா அது ரொம்ப மோசமாக அஃபெக்ட் ஆன தண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் சீவேஜ், இது போல் ரொம்ப பொல்யூட்டட் இந்த ரிவர் வாட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து லெஸ் தென் 3 ppm கீழே இருக்கும் டிஓ. ஸோ அதெல்லாம் வந்து ஹைலி பொல்யூட்டட். ஸோ யூட்ரோபிகேஷன் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இந்த பாஸ்பரஸ் ரிலேட்டடான சில விஷயங்களை பார்ப்போம். ஸோ பாஸ்பரஸ் வந்து நமக்கு 99% வந்து வாட்டர் பாடியில் வந்து பாஸ்பேட்டுங்கிற இன்ஆர்கானிக் ஃபார்மில் தான் இருக்கும். அதாவது PO4 ஆர்த்தோபாஸ்பேட் எக்ஸாம்பிள் நம்ம காம்பவுண்ட் கெமிக்கல் காம்பவுண்டாக பார்த்தோம்னா H3PO4ல் அப்போ பாஸ்பரஸ் வந்து PO4 இந்த ஆர்த்தோபாஸ்பேட் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி இந்த வாட்டர் பாடியில் எப்படி இதை நம்ம டிடெக்ட் பண்ணலாம் இல்லை எஸ்டிமேட் பண்ணலாங்கிறத பார்ப்போம் ஷார்ட்டாக. ஸோ பாஸ்பேட் அயனை எப்படி எஸ்டிமேட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா 2 மெத்தட். ஒன்று அஸ்கார்பிக் ஆசிட் மெத்தட், இன்னொன்று வெனடோமாலிப்டோ பாஸ்பாரிக் ஆசிட் மெத்தட். இது கம்ப்ளீட்டாக வந்து அஸ்கார்பிக் ஆசிட் மெத்தடுங்கிறது யூவி ஸ்பெக்ட்ரா அந்த மெத்தடில் எஸ்டிமேட் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா யூவி அண்ட் கிராவிமெட்ரிக் 2 விதமாக நம்ம இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதாவது வெனடோமாலிப்டோ பாஸ்பாரிக் ஆசிட் மெத்தடு. ஸோ அஸ்கார்பிக் ஆசிட் மெத்தடில் நம்ம ஆன்டிமனி பொட்டாசியம் டார்டரேட், அதாவது அந்த வாட்டர் சாம்பிள் ப்ளஸ் ஆன்டிமனி பொட்டாசியம் டார்டரேட், அமோனியம் மாலிப்டேட் ப்ளஸ் அஸ்கார்பிக் ஆசிட், இது 3த்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வாட்டர் சாம்பிளில் பாஸ்பேட் அயன் இருந்ததுன்னா அது இன்டென்ஸ் ப்ளூவாக மாறிடும். ஸோ இந்த ப்ளூ கலரில் மாறிடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிங் அஸ்கார்பிக் ஆசிட் இந்த ப்ளூ கலரில் மாறிடும். ஸோ இதை நம்ம வந்து யூவியில் 880 நானோமீட்டரில் வேவ்லென்த்தை செட் பண்ணிவிட்டு நம்மளால் எஸ்டிமேட் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ளூ கலர் அந்த காம்பவுண்டுக்கு எது காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாலிப்டினம் ப்ளூங்கக்கூடிய ஒரு
ஹெட்ரோபாலி ஆசிட். மாலிப்டினம் ப்ளூங்கிறது ஹெட்ரோபாலி ஆசிட். அதோட ஆக்சுவல் கெமிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போமாலிப்டிக் ஆசிட். சரி, ஓகே, அஸ்கார்பிக் ஆசிட் முடிஞ்சது. இந்த பக்கம் வெனடோ பாஸ்போரிக் ஆசிட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா அமோனியம் மாலிப்டேட் ப்ளஸ் அமோனியம் மெட்டாவேலிடேட் ஆட் பண்ணோம்னா இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிடிக் மீடியம் எனி ஆசிட் HCl ஆர் சல்ஃபூரிக் ஆசிட் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு எல்லோ கலர் ப்ரெசிபிடேட் கிடைக்கும். அந்த எல்லோ கலர் ப்ரெசிபிடேட்டும் ஹெட்ரோபாலி ஆசிட் தான். ஹெட்ரோபாலி ஆசிட் இன்ஃபேக்ட் இதுதான் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டட் ஹெட்ரோபாலி ஆசிடு. ஸோ அதோட கெமிக்கல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாலிப்டோ பாஸ்பாரிக் ஆசிட். ஸோ மாலிப்டோ பாஸ்பாரிக் ஆசிட் தான் அந்த எல்லோ ப்ரெசிபிடேட். ஸோ இது ரெண்டுமே ஹெட்ரோபாலி ஆசிட் தான். பாலி ஆசிட்ஸ்னால் என்னங்கிறது கொஞ்சம் ஷார்ட்டாக அதை பார்த்துருவோம் அதையும் கையோட. ஸோ பாலி ஆசிட்ஸ் என்னன்னா நம்ம பாலி ஆசிட்ஸ் எதெல்லாம் பாலி ஆசிட்ஸை ஃபார்ம் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஆக்சைட்ஸ், மெட்டல் ஆக்சைட்ஸ், ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல், அதுவும் ஸ்ட்ராங்லி அசிடிக் ஆக்சைட். குறிப்பாக டி பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்கிற குரோமியம், மாலிப்டினம், டங்ஸ்டன், வெனேடியம், டேண்டலம் அண்ட் நயோபியம், இதெல்லாம் தான் பாலி ஆசிட்ஸ். அது இது ஐசோபாலி ஆசிடாக இருக்கலாம், ஹெட்ரோபாலி ஆசிடாக இருக்கலாம். அதை ஃபார்ம் பண்ணக்கூடிய மெட்டல் ஆக்சைடு. ஸோ அந்த மெட்டல் ஆக்சைடு எப்படி இருக்குன்னா ஸ்லைட்டாகவோ இல்லை ஸ்ட்ராங்காகவோ அசிடிக்காக இருக்கணும். ஸோ அதுதான் கண்டிஷன். அதுவும் குரோமியம், மாலிப்டினம் அண்ட் டங்ஸ்டன் இதோட ஆக்சைட்ஸ்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்லி அசிடிக்ஸ். அதனால தான் நம்ம வந்து ஐசோபாலி ஆசிட், ஹெட்ரோபாலி ஆசிட்னு வந்தாலே அதை நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஐசோபாலி ஆசிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் மேலே சொன்ன அந்த மெட்டல் ஆக்சைடு, அந்த ஆனயனோட மெட்டல் ஆக்சைடு கண்டென்ஸ் ஆகும்போது சேம் டைப் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸை கண்டென்ஸ் ஆகுச்சுன்னா அது வந்து ஐசோபாலி ஆசிட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மாலிப்டிக் ஆக்சைடு MO6, டங்ஸ்டிக் ஆக்சைடு WO6. இந்த பாலி ஆசிடில் இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு அயான்ஸும் இருக்காது. இது வந்து சிங்கிள் ஆனயான். ஸோ அது ஒன்றோட ஒன்று கண்டென்ஸ் ஆகி தான் நமக்கு இது போல் லார்ஜர் ஆனயானாக ஃபார்ம் ஆகும். சிங்கிள் ஆனயான் கண்டென்ஸ் ஆகி அசிடிக் pHல லார்ஜர் ஆனயான ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ இந்த லார்ஜர் ஆனயனில் இந்த சிங்கிள் ஆனயனில் இருக்கிற மெட்டலை தவிர்த்து வேறு எதுவுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே மாலிப்டினம் இருந்ததுன்னா மாலிப்டினம் +6 இந்த ஆனயனில் இருந்ததுன்னா அதே மாலிப்டினம் தான் இந்த லார்ஜர் ஆனயன்லையும் n நம்பருக்கு இருக்கும். n நம்பர் ஆஃப் மாலிப்டினம் அயான்ஸ் இருக்கும். அவ்வளோதான். ஸோ இதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா அதெல்லாம் ஹோமோபாலி ஆசிட். ஹெட்ரோபாலி ஆசிடுங்கிறது சேம் அதே தான். அதே சிங்கிள் ஆனயான் ஒன்னோட ஒன்று அசிடிக் மீடியமில் கண்டென்ஸ் ஆகும்போது சப்போஸ் அந்த மீடியமில் பாஸ்பேட் மாதிரியோ இல்லை போரேட் மாதிரியான அயான்ஸ் இருந்ததுன்னா அது வந்து இன்டர்லாக் ஆகிக்கும் அந்த கண்டென்சேஷன் ப்ராசஸில். ஸோ அப்படி இருந்ததுன்னா அந்த மெட்டல் அயானை தவிர்த்து வேறு ஏதாச்சும் பாஸ்பேட் மாதிரியோ போரான் மாதிரியோன மெயின் குரூப் எலமெண்ட்டில் இருக்கிறது ஏதாச்சும் உள்ள லாக் ஆகிருந்ததுன்னா அதுதான் நம்ம ஹெட்ரோபாலி ஆசிட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி பார்த்த அந்த எல்லோ ப்ரெசிபிடேட், அந்த வெனடோ மாலிப்டோ பாஸ்பாரிக் ஆசிட் மெத்தடில் பார்த்தோம்ல எல்லோ ப்ரெசிபிடேட் ஒன்று ஃபார்ம் ஆச்சு. அதுதான் ஹெட்ரோபாலி ஆசிட்க்கு ஒரு எக்ஸாம்பிள். மாலிப்டினம் ப்ளூவும் ஹெட்ரோபாலிக் ஆசிட்க்கு எக்ஸாம்பிள் தான். ஸோ அது எக்ஸாக்ட் ஃபார்முலா பாஸ்பரஸ் மாலிப்டினம் 12 times, ஆக்சிஜன் 40, ப்ராக்கெட்டுக்கு வெளில 3-. இதுதான் நம்மளோட அந்த எல்லோ ப்ரெசிபிடேட். அதை காமனாக 12 மாலிப்டோ ஹெட்ரோபாலி ஆசிட் சொல்கிறோம். ஏன்னா 12 மாலிப்டினம் அயான் இருக்கிறதுனால அதை நம்ம 12 மாலிப்டோ ஹெட்ரோபாலி ஆசிட். இதை தான் நம்ம கெகின் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். கெகின் ஸ்ட்ரக்சர். ஸோ கெகின் ஸ்ட்ரக்சருங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 மாலிப்டினம் அயான்ஸ் உள்ள ஹெட்ரோபாலி ஆசிட். அதோட சிமெட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா டெட்ராஹெட்ரல் சிமெட்ரி. சப்போஸ் கொஸ்டின் வந்ததுன்னா கெகின் ஸ்ட்ரக்சரோட சிமெட்ரி என்னன்னு கேட்டாங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் வந்து டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஓகே, கெகின் ஸ்ட்ரக்சர் மாரி டாசன் ஸ்ட்ரக்சர்.
டாசன் ஸ்ட்ரக்சர் உள்ள ஹெட்ரோபாலி ஆசிட்ஸ் இருக்குது. அங்கே வந்து மாலிப்டினம் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 டைம்ஸ் இருக்கும். ஸோ அது போல் உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாசன் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ 18 மாலிப்டினம் மட்டும்தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. மாலிப்டினம் இல்லாமல் நமக்கு டங்ஸ்டன் இருக்கலாம். டங்ஸ்டன் இல்லாமல் நமக்கு மாலிப்டினம் டங்ஸ்டன் தான் யூஸ்வலாக கெகின் அண்ட் டாசன் ஸ்ட்ரக்சர்னாலே. ஸோ ஒன்று இது மாலிப்டினம் டங்ஸ்டன் 12 இருந்தால் கெகின், 18 இருந்தால் டாசன். இங்கே டாசன் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸாக்ட் ஃபார்முலா X2 ஸோ இது டாசன் ஸ்ட்ரக்சருக்கான ஃபார்முலா, இது கெகின் ஸ்ட்ரக்சர். சரி, ஓகே. ஸோ இது போதும். இதுக்கு மேலே நம்ம ரொம்ப டீட்டெயிலாக வந்து ஹெட்ரோபாலி ஆசிட்ஸ் அண்ட் ஹோமோபாலி ஆசிட்ஸை பார்க்க வேணாம், வீடியோ லென்த்தாக போகுது. ஸோ நம்ம இப்போ கொஷினுக்கு போயிடுவோம். கொஷின் என்ன கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூட்ரோபிகேஷன் இஸ் ப்ராசஸ் விச் இன்வால்வ்ஸ் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 டெப்ளிஷன் ஆஃப் ஓசோன் லேயர். அது கிடையாது, கண்டிப்பாக அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஓசோன் லேயர் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்குது. அதுக்கும் இங்கே யூட்ரோபிகேஷனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ அது டெப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது தேர்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓசோன் இன் வாட்டர். இதுவும் கிடையாது. ஓசோன் வந்து ஏர் நம்ம சுவாசிக்கிற ஆம்பியன்ட் ஏரில் வேணால் ஓசோன் ஃபார்ம் ஆகுமே தவிர சில காரணங்களால் வேறு காரணங்களால் வாட்டரில் வந்து அதோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபோட்டோ கெமிக்கல்ஸ் மார்க் பார்க்கும்போது நம்ம இந்த ஓசோனை பற்றி பார்ப்போம். இது கேட்டிருக்காங்க, இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃபோட்டோ கெமிக்கல்ஸ் மார்க்கை பற்றி. ஓகே, அப்போ நம்ம இந்த ஓசோனை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, டிக்ரீஸ் இன் த லெவல் ஆஃப் SO2 இன் ஏர். ஸோ SO2 யூட்ரோபிகேஷனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ அதனால் ஃபோர்த் ஆப்ஷனும் கிடையாது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், டிக்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டிசால்வ்ட் ஆக்சிஜன் இன் வாட்டர் பை ஆல்கே. ஸோ அதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ ஆல்கே வந்து செலுத்தி வளர ஆரம்பிச்சுன்னா நம்மளோட வாட்டர் பாடியில் அது வாட்டரில் டிசால்வ் ஆகிக்கிற ஆக்சிஜனை அது இன்டேக் பண்ணிக்குங்கிறது தான் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஆர்கனிசம்லாம் இறந்து போகணும்னு பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். ஸோ யூட்ரோபிகேஷன் என்ன பண்ணுன்னா டிசால்வ்ட் ஆக்சிஜனை குறைச்சிடும். ஸோ அது மூலிமா வாட்டர் பாடி அஃபெக்ட் பண்ணும். அதில் இருக்கக்கூடிய உயிரினங்களையும் இன்டைரக்டாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட மற்ற வீடியோ கம்பேர் பண்ணும்போது. ஸோ இன்னும் 2-3 கொஷின்ஸ் இருக்குது இந்த 2017 மட்டுமே. அதையுமே அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.